இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலனை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் குரு பயிற்சி ஒரு புரிதல் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு இருக்குவாங்க. விருச்சிக ராசிக்கு குரு 9ஆம் இடத்தில் உச்சமாக்கி ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து குழந்தைகளால் சில துன்பங்கள் இருந்திருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்குது. இந்த கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறதே சொல்கிறோம். 5ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படிங்கிறதால அந்த குழந்தைகளால் சில துன்பங்கள் வரும், குழந்தைகளை பிரிகிற மாதிரி வரும். சில நல்ல நிலையில் சுய ஜாதகம் இருந்ததுன்னா சுப பிரிவாக இருக்கும். அவங்க படிக்கிறதுக்காக வெளியூர் போயிருப்பாங்க, வெளிநாடு போயிருப்பாங்க, இல்லை திருமணமாக்கி பிரிஞ்சிருப்பாங்க, வேலை நிமித்தமாக பிரிஞ்சிருப்பாங்க, இப்படி பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் நடக்குது, தசை புத்தி நல்லா இல்லை அப்படின்னா அது ஒரு பிரிவோ இழப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்துருவோம். அந்த இது இப்போ மாறும். இது வரைக்கும் குழந்தைகளை பிரிஞ்சவங்க இப்போ போய் குழந்தைகளை பார்க்குறேன், வெளியூரில் இருக்காங்களா, பரவாயில்ல நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போவாங்க. இல்லை குழந்தைகளே நம்மளை பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி நிலை இருக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குறிக்கும். வரைக்கும் ஒரு டல் அடித்த மாதிரி இருந்திருப்பீங்க, எதுலேயும் ஒரு முயற்சி எடுத்துருக்க மாட்டீங்க. இப்போ இதில் எல்லா ஒரு செயல்கள்லையும் முயற்சியில் இறங்குவீங்க. எது முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியில் முடியும். உங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்திருக்கும், மன இறுக்கம் இருந்திருக்கும், சில இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் இப்போ மாறும். ஏன்னா ராசியை உச்ச குரு பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப குரு உங்களுடைய பாக்கியாதிபதி, யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறப்ப, அதுவும் உச்ச குருவாக இருக்கிறார் அப்படிங்கிறப்ப நல்ல நிகழ்வுகளில் தான் நடக்கும். அடுத்ததான் 9ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறப்ப தந்தையால் நல்ல பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீக்கும், பூர்வீகத்தில் உங்களுக்கு கிடைக்காத சொத்துக்கள் கிடைக்கும், அப்பாவால் நல்லது நடக்கும். அப்பா இது வரைக்கும் எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காரு நமக்கு கொடுக்கல அப்படின்னா அதெல்லாம் கொடுப்பாரு. இருந்தாலும் அப்பாவுடைய உங்களுடைய முன்னோர்களுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஏன்னா உச்சகுரு இருக்கிற இடத்துல இருந்து சில உயிர் காரகத்துவம் வழியாக சில பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால அப்பாவுக்கோ இல்லது அப்பா வழி தோன்றல்களுக்கோ உங்கள் முன்னோர்களுக்கோ, அவங்களுக்கு முன்னோர்லாம் இருக்காங்கல்ல, அப்பாவுக்கு அண்ணன் தம்பிகள், அப்பாவுக்கு முன்னோர்கள்லாம் தாத்தா, இந்த மாதிரியான உறவுகளில் சில பிரச்சனைகள் வரும். அவங்களுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சிக்கான பலன்.